அறிவித்திருவிழாவுக்கு எதிர்பார்த்த கூட்டம் வரல. அங்கு பேசிய சொற்பொழிவாளர்கள் யாருடைய பேச்சை கேட்கிற நிலையில் அங்கு இருந்தவர்கள் இல்லை. அறிவித்திருவிழா என்கிற பெயரால் 2 நாள் நடத்திய இந்த நிகழ்ச்சி திமுக அதை தவிர்த்திருக்க வேண்டுமா என்று யோசிக்கிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி தோற்று போய்விட்டது என்று திமுக தொண்டர்களே சொல்லுகிறார். என்னைக்கு மாணவர் சங்க தேர்தலை நிறுத்தினார்களோ அன்னைக்கே மாணவர்களுடைய செல்வாக்கை திமுக இழந்தது. மாணவர்களை அரசியல் படுத்தணும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்னுடைய நண்பர் அவர்கிட்ட சொன்னேன், நம்முடைய இயக்கத்தில் மாணவர்களே இல்லை, மாணவர்களை திமுகவுக்குள்ள கொண்டு வரணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது அவருக்கு முதல்ல நீங்களாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்யலை. திமுகவிலையும் தகவல் தொழில்நுட்ப அணின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜா தான் அந்த அணிக்கு பொறுப்பு. இன்னைக்கு நான் ஒரு இணையதளத்துக்கு பேட்டி கொடுத்து 4 லட்சம் பேர் பார்த்துட்டேன். இதுவரைக்கும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி என்னுடைய பேச்சையோ என்னுடைய செவியையோ இதுவரைக்கும் அவர்கள் அதில் ஆட் பண்ணி போட்டதே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பேசுனதுன்னு பார்க்கும்போது திமுக மேலே அதிருப்தியில் இருக்கீங்களோ? அதிருப்தியில் இல்லை, வலி வேதனையில் இருக்கு. என்ன காரணம்? அந்த 2 நாள் நடந்துச்சுல்ல அறிவித்திருவிழா, அதுக்கு எனக்கு அழைப்பு இல்லை. உங்களை அப்படி ஓரங்கட்டுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஓரங்கட்டப்படுகிறார்களா? ஓரங்கட்டுறாங்களான்னு தெரியாது. என்ன யாரும் ஓரங்கட்ட முடியாது, அது வேற.